தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசியினருக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். விருச்சிக ராசி இதுவரை உங்கள் ராசிக்கு சுபத்தன்மையை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து கடந்த ஒரு வருடமாக பொருளாதார சிக்கலிலும் குடும்பத்தில் பிரச்சனையும் அனுபவித்து வந்த உங்களுக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் என்றே கூறலாம். ஏனென்றால் சித்திரை 17ஆம் தேதி இரவு குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார், ராசியை பார்வை செய்கிறார். மிகச்சிறந்த பொற்காலம். இதுவரை சிரமப்பட்டு வந்தீர்கள், இனி இந்த ஒரு வருடமும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆகிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு சென்று ராசியை பார்வை செய்வது சிறப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதும் சிறப்பு. 5ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கிரன் இருப்பதுதான் சிக்கல். குறிப்பாக ராகு புதன் சேர்க்கை பெற்று இருப்பது. பொதுவாக 5இல் ராகு வந்தாலே புத்தி ஒரு நிலையில் இருக்காது, விபரீத சிந்தனைகள் கற்பனைகள் இருக்கும், வெள்ளங்க முடிவை எடுத்து விடுவீர்கள். எனவே ஜோதிட வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டியது அவசியம். அதேபோல குலதெய்வ வழிபாட்டை பின்பற்ற வேண்டியதும் அவசியம். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய புத்தியை சமயோஜித புத்தியாக இடத்திற்கேற்றவாறு உங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சில நேரங்களில் எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் அந்த நேரத்திற்கு வெளிப்படாமல் முடங்கிவிடும். எனவே யோகா, தியானம் போன்றவற்றை முறையாக கடைபிடிப்பது நல்லது. அடுத்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நன்மைகளை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். மாற்று மதத்து அன்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் அடையும் யோகம் உண்டு, சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் குரு பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும் என்று தாராளமாக கூறலாம். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் கூடும், சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேயர்களே, நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் புரட்டாசி மாதம் பங்குனி மாதத்தில் கிரகணங்கள் வரக்கூடிய மாதம் என்பதால் கவனமாக அந்த 2 மாதமும், குறிப்பாக அந்த கிரகணத்திற்கு முன்பின் 2 நாட்களும் கவனமாக இருக்கவும் கிரகண தோஷ பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இந்தியாவில் கிரகணம் தெரியாது என்று கூறுவார்கள், உண்மைதான். ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்று இருந்தால் அது கிரகண தோஷம் உள்ள ஜாதகம் ஆகும். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி உங்களை கவனமாக தற்காத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.